ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த ரெசிபியை பார்த்துடலாங்க. இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணுற இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி, ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. பிரியாணியில் ரைஸ் நல்லா உதிரியாக பர்ஃபெக்டாக வெந்து நல்ல ஜம்முன்னு குழையாமல் அடிப்பிடிக்காமல் குக்கரில் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸை இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அருமையான சுவையான மஷ்ரூம் பிரியாணி, இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு 1 pot மீல். நம்ம குயிக்காகவும் பண்ணிடலாம். வாங்க மஷ்ரூம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ரைஸ் அளந்து ஊற வச்சிடலாங்க. இங்கே ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். இது 250 கிராம். இந்த ரைஸை நல்ல ஒரு அகலமான பவுலில் போட்டு விட்டு நல்லா தண்ணி விட்டு 2 தடவை அலசி கழுவிடுவோம். நல்லா 2 தடவை ரைஸை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. அதிக நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஊறினா போதும். ஸோ இருக்கட்டுங்க. அடுத்தது இங்கே மஷ்ரூம்ஸ் எடுத்துருக்கேங்க. மொட்டுக்காளான் பட்டன் மஷ்ரூம்ஸு 200 கிராம் பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம். இதில் சின்ன சைஸ் மஷ்ரூமும் இருக்குது, கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. இதை நல்லா கழுவி தொடச்சிட்டு இந்த பெரிய சைஸ் மஷ்ரூம்ஸை மட்டும் 2 கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய சைஸ் மஷ்ரூம்ஸ் மட்டும் 2 கட் பண்ணிவிட்டேன். சின்னது அப்படியே முழுசாக விட்டுட்டேன். ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், மஷ்ரூம்ஸ் ரெடி. இப்போ மஷ்ரூம் பிரியாணி தாளிச்சுட்டே மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான குக்கர் வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 கலந்து செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த எண்ணெயெல்லாம் சூடாகி நல்லா உருகி வரட்டும். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துருவோம். இது என்னென்னு பார்த்துடலாங்க. 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை. இதெல்லாம் அந்த எண்ணெயில் போட்டு விட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 8 to 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த முந்திரி பருப்பும் லைட்டாக நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குவோம். சன்னமாக நீளமாக கட் பண்ணின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் வதங்கணும். ஸோ பொறுமையாக நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மிளகாய் பொடி சேர்த்துக்குவோம். நான் இங்கே காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் காரம் கம்மியாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் எண்ணெயில் ஏன் நம்ம மிளகாய் பொடி ஃபஸ்ட்டாக சேர்க்குறோன்னா பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி இப்போவே நம்ம மிளகாய் பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய பச்சை வாசனை போகணும். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம். நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே போடும்போது வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய தக்காளியை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். ஸோ நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விடுங்க. நம்ம தக்காளி போட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டா தக்காளி குயிக்காக தண்ணி விட்டு வதங்கிடும். இப்போ நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இந்த உப்பு சேர்க்கும்போது கீழே அடிப்பிடிக்காமையும் நல்ல சுருளாக வதங்கி வரும். ஏன்னா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போது கீழே கொஞ்சம் பிடிச்சிக்கும். ஸோ உப்பு போட்டுட்டா அது கீழே அடிப்பிடிக்காமல் குயிக்காக வதங்கிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்குவாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்தாச்சு. தயிர் சேர்த்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கழுவி தொடச்சி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த காளானை அப்படியே சேர்த்துருவோம். 200 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கிறேன். முட்டுக்காளான் நல்லா அகைன் ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இப்போ பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி சேர்த்துருக்குறேன். நம்ம ஏற்கனவே காஷ்மீரி சில்லி பவுடர், பச்சை மிளகாய் எல்லாமே காரத்துக்கு சேர்த்துருக்குறோம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மிளகாய் பொடியை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து ஜஸ்ட் அப்படியே மேலே வச்சு விட்டுருங்க. டைட்டாக மூடி வெயிட் போட வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் லோ ஃப்ளேமில், பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும். அந்த மஷ்ரூம் வதங்கி அதுவே தண்ணி விட்டு வரும். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கிருச்சு.
கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடாமல் தான் மூடி வச்சோம். இப்போ பாருங்கள், அதுவே தண்ணி விட்டு நல்ல கிரேவி பக்குவத்தில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், ஃப்ரெஷ் பீஸ். இது என்கிட்ட இருக்குது, அதனால் இந்த மஷ்ரூமோடவே போட்டு விட்டுறேன். நல்லா எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன், நல்ல சத்தாகவும் இருக்கும், நல்லதும் கூட. பட் இந்த பட்டாணி போடுறது வந்து ஆப்ஷனுங்க, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணுங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிரேவியோட அளவை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் அளந்திருந்தோம். இப்போ அதுக்கு இங்கே அந்த கிரேவியும் கணக்கில் எடுத்துட்டு இப்போ ரைஸ் வேக வைக்கிறதுக்கு 1.25 டம்ளர் தண்ணி மட்டுமே சேர்த்துக்கிறேன். அந்த கிரேவியும் இன்க்ளூடு பண்ணியாச்சு இதில். ஸோ மொத்தம் 1.25 டம்ளர் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் 1 டம்ளர் அரிசிக்கு. ஆக்சுவலி நம்ம பாஸ்மதி ரைஸ் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு நம்ம 1.5 டம்ளர் தண்ணி வைக்கணும். இங்கே இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு அந்த கிரேவியும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, அதாவது மஷ்ரூம் வெந்து வர வர தண்ணி விட்டு வரும், அந்த கிரேவியும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு 1.25 வச்சா போதும், கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்துடும். ஸோ இப்போ தண்ணி விட்டு கலந்துட்டு நம்ம குக்கர் மூடியை ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுறலாம். ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இமீடியட்டாக நம்ம கழுவி ஊற வச்சுருக்கிற அந்த ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். 250 கிராம் பாசுமதி ரைஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ திரும்பவும் அந்த குக்கர் மூடியை அப்படியே ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டெப்பை எதுக்காக பண்ணுறோன்னா, நம்ம அப்படியே போட்டு மூடி வெயிட் போட்டு விட்டுட்டா அந்த மேலே மஷ்ரூம் ஃபுல்லாக மேலேயே இருக்கும், கீழே சாதத்துக்கெல்லாம் கலந்து வராது. ஸோ அந்த தண்ணி ரைஸில் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடும்போது அந்த மஷ்ரூம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாதம் ஃபுல்லாக கலந்துருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டு குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சாச்சு. ஸ்டவ் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விசில் வந்தால் ஒரு விசில் வரட்டும். விசில் வரலனாலும் 10 நிமிஷத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான மஷ்ரூம் பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சூடாக கிளறுனா சாதம் உடையும். ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே கிளறி விடுவோம். பாருங்கள், சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, கீழே அடிப்பிடிக்கவும் இல்லை. அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் ஈஸி மெத்தட் தான். இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணுனா போதும், பர்ஃபெக்டான மஷ்ரூம் பிரியாணி ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். பாருங்கள், சாதம் நல்லா ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாக வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு பண்ணிடலாம், எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே குக்கரில் செய்யறதுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸை நம்ம கவனிச்சுக்கணும். அதாவது தண்ணியோட அளவு, குக்கிங் டைமு லோ ஃப்ளேமில் வச்சு, அதாவது அந்த கடைசி 10 நிமிஷம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். அவ்வளோதான், இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஜம்முன்னு நல்ல உதிரி உதிரியான மஷ்ரூம் பிரியாணி செஞ்சலாம். மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.